அனைவருக்கும் தர்மா அகாடமியின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவ்வை தமிழ் சீரீஸில் 7ஆம் வகுப்பு முதல் பருவத்திலிருந்து இயல் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண இயல்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இன்றைக்கி இயல் 2ல் மொத்தமாக 6 லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. காடு, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், விலங்குகள் உலகம், இந்திய வனமகன், 4 வகை குறுக்கங்கள், திருக்குறள் அப்படிங்கிற 6 லெசன் இருக்குது. டோட்டலாக 75 கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபுல்லாக லைன் பை லைன் தான். கூடுதலான தகவல்கள் வந்து சொல்கிறப்ப அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுதான் யூஸ் ஆகும். ஸோ 75 கொஷின்ஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 75 கொஷின்ஸ் வந்து கூடுதல் தகவலாக சொல்லுவோம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஆனால் ஏதோ ஒன்று நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க, ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெசன் வந்து காடு அப்படிங்கிற லெசன் தான். ஸோ காடு அப்படிங்கிற லெசன் நம்ம வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ண தயாராகிருங்க. அதுக்கு முன்னாடி இந்த செய்யுளை பார்த்துட்டு வந்துடலாம். பாட்டு பாருங்க. கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி அப்படிங்கிறாங்க. அதாவது காடு வந்து கார்த்திகை விலங்குகள் போல் அந்த பூக்கிற காலத்தில் இருக்கும், ஓகேங்களா? மலர்கள்லாம் மலர்ந்துருக்கும். அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம கண்கள் வந்து குளிர்ச்சி பெறும் பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது காடு வந்து நமக்கு தேவையான பொருட்களை கொடுக்குது, காய்கனிகளை கொடுக்குது, பழங்களை கொடுக்குது. நம்ம எல்லாரும் கூடி மகிழ்ந்து உட்காடுறோம்ல, அதுக்குண்டான நிழலையும் அந்த காடு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும் அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா? குரங்குகள்லாம் மரத்தில் இருக்கும், மரங்கள் வந்து வெயிலில் மறைச்சி நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடர்ந்த காடு வழியே போனோம் அப்படின்னா நிறைய தடைகள் இருக்கும் அப்படிங்கிறது தான். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சர வங்களங்களும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும் அப்படிங்கிறாங்க. அதாவது பச்சை நிறமுடைய மயில்கள்லாம் நடனம் ஆடும் அப்படிங்கிறாங்க. பன்றி இருக்குல்ல, அது வந்து கிழங்குகளை தோண்டி தான் சாப்பிடும் காட்டில். நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கம் அடையும் அப்படிங்கிறாங்க. நரி கூட்டம் சேர்ந்து ஊளையிடும் அப்படிங்கிறாங்க. அதிமது இரத்த மழையை யானைகள் தின்றபடி புது நடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா? அதாவது மிகுந்த சுழையுடைய தழைகளை யானைகள் தின்னுக்கிட்டு புதுசாக நடந்து போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதிலே. அதில் சிங்கம் காடெலாம் காட்டில் போய்கிட்டு இருக்கும், இந்த இயற்கையான இந்த காட்டில் அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த பாட்டோட பொருள். இதை எழுதுனது யார், பாடினது யாருன்னா சுரதா அவர்கள், ஓகேங்களா? சுரதா தான் இந்த காடு அப்படிங்கிற இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க. ஆசிரியர் சுரதா. இப்போ கொஷினுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள டேஷின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. ஒரு நாட்டோட வளம் அந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள டேஷின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுது அப்படின்னா காடுகளின் அளவை பொறுத்தே அது வந்து மதிப்பிடப்படுது. காடுகளின் அளவை பொறுத்தே. சொல்லும் பொருளும் பொறுத்துக்க. 2வது வினா. ஈன்று அப்படிங்கிறதோட பொருள் என்ன? ஈன்று அப்படிங்கிறதோட பொருள் தந்து அப்படின்னு வரும். கொம்பு அப்படிங்கிறதோட பொருள் என்ன? கிளை. அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை உடையது. கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட. கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட அப்படின்னு வரும். ஆப்ஷன் டி சரியானது. நச்சரவம் என்பதன் பொருள் என்ன? நச்சரவம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் விடமுள்ள பாம்பு, அதாவது விஷமுள்ள பாம்பு, ஓகேங்களா? விடமுள்ள பாம்புனா விஷமுள்ள பாம்பு. விடுதி என்பதன் பொருள் என்ன? விடுதி என்பதன் பொருள் தங்கும் இடம். விடுதி என்பதன் பொருள் தங்கும் இடம். சுரதாவின் இயற்பெயர் என்ன? சுரதாவின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ராஜகோபாலன் அப்படிங்கிறது தான். ராசகோபாலன் அப்படிங்கிறது தான் சுரதா அவர்களுடைய இயற்பெயர். சுரதா யார் மீது மிகுந்த பற்று கொண்டவர்? சுரதா யார் மீது மிகுந்த பற்று கொண்டவர்? பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அடுத்தது 7வது கொஷினு. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம், எனவே தம் பெயரை சுப்புரத்தின தாசன் என்று மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கமே சுரதா. அதாவது சுரதா வந்து இந்த ராசகோபாலன் அப்படிங்கிற ஒரு
பாரதிதாசன் மேலே ரொம்ப ஈர்ப்பு கொண்டவர். ஓகேங்களா. ஸோ பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு? சுப்புரத்தினதாசன் அப்படின்னு வச்சுக்கிறாரு. ஓகேங்களா. அடுத்தது இந்த பாடல் இருக்குது பாருங்கள், காடு அப்படிங்கிற இந்த பாடல், அது வந்து கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது. ஓகேங்களா. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வந்து கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பாடல், காடு அப்படிங்கிற இந்த பாடல் தேன்மழை என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டிருக்கு நமக்கு. இந்த பாடல், காடு அப்படிங்கிற இந்த பாடல் தேன்மழை அப்படிங்கிற நூல்லேருந்து இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா கூற்றும் சரியாக தான் இருக்குது. ஓகேங்களா. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சுரதா அவர்கள். ஓகேங்களா. ராசகோபாலன் என்கிற சுரதா அவர்கள். கீழ்கண்டவற்றுள் சுரதா இயற்றிய நூல் எது? கீழ்கண்டவற்றுள் சுரதா இயற்றிய நூல் எது? ஆன்சர் என்ன? அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் எல்லாமே அவர் எழுதின நூல்கள் தான், சுரதா எழுதின நூல்கள் தான். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் காட்டை குறிக்கும் பெயர் என்ன? கீழ்கண்டவற்றுள் காட்டை குறிக்கும் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் பாருங்கள். கா அப்படின்னாலும் காட்டை குறிக்கும், கால் அப்படின்னாலும் காட்டை குறிக்கும், கான் அப்படின்னாலும் காட்டை குறிக்கும். அப்போ அனைத்துமே காட்டை குறிக்கிற பெயர் தான். காட்டுக்கு இன்னும் சில பெயர்களும் இருக்குது. கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முவரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம் அப்படிங்கிற இவ்வளோ பொருள்கள் இருக்குது. காட்டை குறிக்கிற பெயர்கள் அப்படின்னா இவ்வளோ பேர் இருக்குது. எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எதை கொடுத்து வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா. அதுக்காக தான் கூடுதல் தகவலை நோட் பண்ணி வச்சுக்கணும், சும்மா படிச்சுட்டு போகக்கூடாது. ஓகே. இதை புக்காக போடுறப்போ உங்களுக்கு நீங்கள் எழுத தேவையில்லை, புக்காக போட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் கூடிய விரைவில். நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பித்தலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மரப்பாரடி. இப்பாடலை பாடியவர் யார்? இந்த பாடல் வந்து கிளிக்கண்ணி வகையை சேர்ந்தது. ஏன்னா பெண்ணை பாடுறது தான், பெண் பாடுற மாதிரி. ஓகேங்களா. பெண்ணுக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கிறதால இது ஒரு கிளிக்கண்ணி வகைன்னு சொல்கிறாங்க. இது யார் பாடினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் பாடியிருக்காங்க. பாரதியார் அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. இப்போ அடுத்தது புக் பேக்கு. வாழை கன்றை, வாழை அப்புறம் கன்றை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேஷ் அப்படின்னா ஈன்றது, வாழை கன்றை ஈன்றது. ஓகேங்களா. காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுவது காடு ப்ளஸ் எல்லாம், காடு ப்ளஸ் எல்லாம். கிழங்கு கூட்டல் எடுக்கும், கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? ஆன்சர் கிழங்கெடுக்கும். ஓகேங்களா. கிழங்கெடுக்கும் அப்படிங்கிறது வரும். அடுத்தது இரண்டாவது லெசன் வந்து பார்க்க போகிறோம். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், அதுதான் இரண்டாவது லெசன். ஓகேங்களா. அப்படியே நிற்கட்டும். ஏன்னா இந்த பாடல் வந்து ரொம்ப பெருசு, அதனால் நான் வந்து இந்த பாட்டை வந்து கொடுக்கல. ஓகேங்களா. இதில் இருக்க செய்யுள் வந்து வேஸ்ட்டு தான். ஸோ இருந்தாலும் நான் கொடுக்கல. ஓகேங்களா. ஒரு மரத்தை பற்றி தான் அது பாடுறாங்க, ஊரில் இருக்கிற ஒரு மரத்தை பற்றி. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா ராஜமார்த்தாண்டன், ராஜமார்த்தாண்டன் அவர்கள் தான். பரவசம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பரவசம் என்ற சொல்லின் பொருள் என்ன? மகிழ்ச்சி பெருக்கு. பரவசம் என்ற சொல்லின் பொருள் மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி என்பதன் பொருள் என்ன? துஷ்டி என்பதன் பொருள் துக்கம். துஷ்டி அப்படின்னா துக்கம். கீழ்கண்டவற்றுள் ராஜமார்த்தாண்டனோடு தொடர்பில்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் ராஜமார்த்தாண்டனோடு தொடர்பில்லாதது எது? ஆன்சர் பாருங்கள். அவர் ஒரு கவிஞர். ஓகேங்களா. இதழாளர், கவிதை திறனாய்வாளர், ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிறது தான் தொடர்பில்லாத ஒன்று. ஓகேங்களா. ராஜமார்த்தாண்டன் வந்து முதல் மூணும் அவர் தான். ராஜமார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழ் எது? ராஜமார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழ் எது? ஆன்சர் என்ன? கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு சிற்றிதழை அவர் நடத்திட்டு இருந்தார். கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு சிற்றிதழை அவர் நடத்திட்டு இருந்தார்.
அடுத்த வினா 6வது வினா, ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர் தான் ராஜமார்த்தாண்டன். ஓகேங்களா. சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியிருக்காங்க. சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியிருக்காங்க. இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை இங்கே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ எல்லாமே சரிதான். கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள். இந்த புது கவிதையின் ஆசிரியர் யார்? கொப்புக்கள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள். ஓகேங்களா. அதான் ஆடு மேய்க்கிறப்ப கருவ காலம் நம்ம ஒடிச்சு போடுவோம். நான்லாம் ஒடிச்சு போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அப்படி ஒடிச்சு போடுறவங்க நம்மளை வந்து கருவமுள் சீண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிராய்ப்பதில்லைன்னா குத்துனது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் இருக்குது. ஸோ இது யார் வந்து இந்த கவிதையோட ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலாப்ரியா அப்படிங்கிறவங்க தான். கலாப்ரியா. ஓகேங்களா. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என கூறியவர் யார்? குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டும்தான், ஆனால் வானம் தானாக உருவாச்சு அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா அவங்களும் கலாப்ரியா தான். நாவற் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது எது? நாவற் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோலிக்குண்டு. நாவப்பழத்துக்கு உவமையாக கூறப்படுவது கோலிக்குண்டு. சுட்டப்பழங்கள் என்று குறிப்பிடுபவை என்ன? சுட்டப்பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை ஒட்டிய பழங்கள். பெயரறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பெயரறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் ப்ளஸ் அரியா. மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனம் ப்ளஸ் இல்லை. நேற்று கூட்டல் இரவு. இதுக்கு வேறு ஒரு பையன் கமெண்ட் பண்ணியிருந்தான், ப்ளஸ்ன்னு சொல்லாதீங்கன்னு. எப்படி சொன்னாலும் புரிஞ்சால் சரிதான். ஓகேவா. ப்ளஸ்ஸு கூட்டல்னாலும் ஒன்று தான். நேற்று ப்ளஸ் இரவு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா நேற்றிரவு அப்படின்னு வரும். ஓகேங்களா. அடுத்தது விலங்குகள் உலகம் அப்படிங்கிற 3வது லெசனை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இதில் ஒரு 20 கொஷின் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா. முண்டந்துறை புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? முண்டந்துறை புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை பற்றி தான் கேட்டிருக்கோம். இது தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம். ஓகேங்களா. 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இங்கு யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு போன்ற அரிய விலங்குகள் வாழ்கின்றனங்கிறாங்க. அப்போ இது சரிதான். எல்லாமே சரிதான். உலகில் எத்தனை வகையாக யானைகள் உள்ளன? உலகத்தில் எத்தனை வகையாக யானைகள் இருக்குது அப்படின்னா 2 வகையான யானைகள் இருக்குது. ஒன்று ஆசிய யானைகள், இன்னொன்று ஆப்பிரிக்க யானைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று ஆசிய யானைகள், ஆப்பிரிக்க யானைகள். ஓகேங்களா. ஆண் யானை பெண் யானை என வேறுபடுத்த உதவுவது எது? ஆண் யானை பெண் யானை என வேறுபடுத்த உதவுவது அவற்றின் தந்தங்கள் தான். பட் ஆப்பிரிக்க யானைகள்னு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 2க்குமே தந்தம் இருக்கும். ஓகேங்களா. ஆசிய யானைகளில் ஆண் பெண்ணை வேறுபடுத்துறது தான் தந்தம். ஆப்பிரிக்க யானைகளில் 2க்குமே தந்தம் இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. கீழ்கண்டவற்றுள் யானைகளை வேறுபடுத்தி அறிய உதவுவது எது? யானைகளை வேறுபடுத்தி அறிய உதவுவது எது அப்படின்னா உயரம், நிறம், நகம் அனைத்தும். ஸோ ஓகேங்களா. உயரம், நிறம், நகம் இந்த 3ஐயும் சேர்த்து தான் நம்ம பார்க்கலாம். இதை வச்சு தான். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? யானைகள் கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர், உணவு ஆகியவற்றுக்காக இடம்பெயர்ந்து கொண்டே தான் இருக்கும் தொடர்ச்சியாக. ஏன்னா ஒரே இடத்துல அது உங்களுக்கு கிடைக்காது. ஒரு யானை நாளொன்றுக்கு 250 கிலோ புல் இலைத்தழைகளை உணவாக உட்கொள்ளும். அதற்கு குடிக்க 65 லிட்டர் தண்ணி தேவைப்படும். யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு அப்படிங்கிறாங்க பாசத்தில். ஓகேங்களா. ஸோ அப்போ அனைத்தும் சரிதான். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள மாவட்டம் இது? மேட்டுப்பாளையத்தில் அமைஞ்சிருக்கு. அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. நான் கூட அங்கே எக்ஸாம் ஒரு தடவை எழுத போனேன். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல் ஆகிய படிப்புகள் இருக்குது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல் அப்படிங்கிற படிப்பும் முதுநிலை வனவியல் அப்படிங்கிற படிப்பும் இருக்குது. கரடி ஓர் மாமிச உண்ணி.
கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு கரையான். நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் தவறானது எதுன்னா கரடி ஒரு மாமிச உண்ணி அப்படிங்கிறது தப்பு. ஓகேங்களா, அது ஒரு அனைத்துண்ணி அப்படின்னு சொல்லலாம். அனைத்துண்ணி எல்லாத்தையுமே அது சாப்பிடும். பூ சாப்பிடும், தேன் சாப்பிடும், மாமிசம் சாப்பிடும். அது காக்கா மாரி அது உண்ணாத உணவே இல்லை. ஓகேங்களா, அது காட்டு காக்கான்னு வச்சுக்கோங்க. விலங்குல ஒரு காக்கா மாதிரி அது. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே இருக்கும், மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள்ளே செல்லாது. ஓகேங்களா, அப்போ அது கூட்டு சரிதான். கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகள் ஈனும். 3 மாதத்தில் அந்த குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை வளர்த்து பாதுகாக்கும். அவை வேட்டையாட கற்றவுடன் அவற்றுக்கான எல்லைகளை பிரித்து அங்கிட்டு போப்பானி அப்படின்னு சொல்லிவிட்டோம். ஓகேங்களா, திருப்பி வந்துச்சுன்னா போட்டு தெளிப்போம். அந்த அளவுக்கு பங்கு பிரித்தா அவ்வளோதான். டேஷ் தான் ஒரு காற்றின் வளத்தை குறிக்கும். எது ஒரு காற்று கிடையாது, காடு. ஓகேங்களா, கீழே கண்ட எந்த விலங்கு காட்டோட வளத்தை குறிக்கும் குறியீடாக இருக்குது? புலி தான் ஒரு காட்டோட வளத்தை குறிக்கிற குறியீடாக நம்ம வச்சுருக்கோம். அப்போ தான் அந்த சைக்கிள் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவாங்கள்ல. கிர் சரணாலயம் எங்கே அமைந்துள்ளது? கிர் சரணாலயம் எங்கே அமைஞ்சிருக்கு? குஜராத்தில் கிர் சரணாலயம் இருக்குது. குஜராத்தில் கிர் சரணாலயம் இருக்குது. சிங்கத்துக்காகவே வச்சுருக்காங்க. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது? ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தான் தந்தம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் இது. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? காடு ப்ளஸ் ஆறு. காடு ப்ளஸ் ஆறு. அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அனைத்து ப்ளஸ் உண்ணி. அனைத்து ப்ளஸ் உண்ணி அப்படிங்கிறது தான். வேட்டை ப்ளஸ் ஆடிய, சாரி, நேரம் ப்ளஸ் ஆகிய, நேரம் ப்ளஸ் ஆகிய அப்படிங்கிற சேர்த்து எழுதணுன்னா நமக்கு கிடைக்கிறது என்னென்னா நேரமாகி அப்படின்னு கிடைக்கும். நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய என்பதை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் என்ன அப்படின்னா வேட்டையாடிய அப்படின்னு வரும். வேட்டையாடிய. ஓகேங்களா, காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு அப்படின்னா அது புலி. ஓகேவா, யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீக்களிடமிருந்து பாதுகாப்பது அதனுடைய முடிகள், அடர்த்தியான ரோமங்கள். ஓகேங்களா, காட்டின் வளத்தை குறிக்கிடும் குறியீடு புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீக்களிடமிருந்து பாதுகாப்பது அதனுடைய முடி. அடுத்த லெசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4வது லெசன் இந்திய வனமகன். அவரோட ஒரு நேர்காணல் பண்ணுற மாதிரி ஒரு கதை. ஓகேங்களா, இந்திய வனமகன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்? இந்திய வனமகன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்? ஆன்சர் என்ன? ஜாதவ் பயங். இந்த ஸ்டோரியை நான் படித்ததுக்கப்புறம் அவர் ஒரு முறையாவது நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது. பட் உயிரோட இருக்காரா என்னன்னு நமக்கு தெரியல. நான் அதை பற்றி தேடலை. ஓகேங்களா, படித்தப்போ பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. பட் இப்போ உயிரோட இருக்காரா? ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக அவருக்கு அவார்டெலாம் கொடுத்துருக்காங்க, பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி உயிரோட தான் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஓகேங்களா, அவரோட ஸ்டோரி அப்படி இருந்துச்சு. ஜாதவ் பயங் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் டேஷ் ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்குனார். ஜாதவ் பயங் அப்படிங்கிறவர் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் டேஷ் ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கினார்னா 30 வருடங்கள் பாடுபட்டு ஒரு காட்டை உருவாக்குறார். 30 வருஷம். ஓகேங்களா, ஜாதவ் பயங் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஜோர் வீராட் அப்படிங்கிற மாவட்டத்தை சேர்ந்தவர் ஜாதவ் பயங்க. அது எங்கே இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்குது. அஸ்ஸாமில் இருக்குது. ஓகேங்களா, எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியது? எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்குச்சுன்னா 2012. 2012. ஜாதவ் பயங்குக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை எந்த ஆண்டு வழங்கியது? ஜாதவ் பயங்கிற்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை எந்த ஆண்டு வழங்கியது? 2015. 2015. ஜாதவ் பயங்கிற்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஜாதவ் பயங்கிற்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் கவுகாத்தி பல்கலைக்கழகம். கவுகாத்தி
பல்கலைக்கழகம். ஸோ இதோட 4வது லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 5வது லெசன் நால்வகை குறுக்கங்கள் அப்படிங்கிறது தான். நால்வகை குறுக்கங்கள் சார்பெழுத்துலேருந்து பார்க்குறோம். ஓகேங்களா, ஒன் பை ஒன்னாக ஒரு டேர்ம்லேயும் வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு ஏழுக்கும். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? ஃபஸ்ட்டு நல்லா கேட்டுக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு ஸ்டோரி பேஸ்டு தான், கொஷினாக பார்க்குறது கிடையாது, ஆன்சர் இது தான் பார்க்குறது. அப்படியே ஸ்டோரியாக படித்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. சூப்பராக. ஓகேவா? ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. இதை மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதில்லை. ஓகே, ஒவ்வொரு எழுத்தும் ஒலிக்கிறதுக்கு உரிய கால அளவு இருக்குது, அதை மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களுக்கும் அதுக்கு உண்டான அந்த மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்காதுங்கிறாங்க. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். கால அளவுனா ஒரு வார்த்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த எழுத்து வந்து ஒரு டைம் சவுண்டாக இருக்கும், ஒரு இடத்துல சில இடத்துல பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், அதை சொல்கிறாங்க. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதில் என்னென்ன குறுக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றா பார்த்துட்ருக்கலாம். அப்போ இதில் எல்லா கூற்றும் சரிதானது. ஓகேங்களா, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஐ, கை, பை. ஓகேங்களா, ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். ஐ, கை, பை அப்படிங்கிற இந்த ஐகார எழுத்து இருக்குல்ல, இது தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிச்சு போகுங்க. ஆனால் வையம், சமையல், பறவை என சொற்களின் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சி ஒலிக்குது. இவ்வாறு குறைஞ்சி ஒலிச்சா அதுக்கு தான் ஐகார குறுக்கம் அப்படின்னு பேர். குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, சேர்ந்து வரும்போது குறைஞ்சி ஒலிக்குது. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்குது. ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. தனியாக வந்தால் 2 மாத்திரை. ஓகேங்களா, முதல்ல வந்தால் 1 மாத்திரை, இடையிலையும் இறுதியிலையும் வந்தால் 1 மாத்திரை அளவுக்கு உரிக்குது. ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கணும். இதை தான் நீங்கள் நோட் பண்ணணும். அப்போ இந்த கூற்றுலையும் எல்லாம் சரி தான். ஓகேங்களா, 3 கூற்று தான் கொடுத்துருப்போம், 3 சரி. ஓகேவா, அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளே இது சரியானது. அவு, வவ் அப்படிங்கிற இந்த அவுகார எழுத்து இருக்குல்ல, இது தனித்து வருடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். இது அவுகார குறுக்கத்தை பற்றி. ஃபஸ்ட்டு ஐகார குறுக்கம் பார்த்துட்டு இப்போ அவுகார குறுக்கத்தை பற்றி கூற்று. ஔவையார், வௌவால் அப்படின்னு சொற்களில் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலேருந்து குறைந்து 1 மாத்திரை அளவில் ஒலிக்குது. இவ்வாறு குறைந்து ஒலிச்சு அது அவுகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது அப்படிங்கிறாங்க. சொல்லின் இடையிலையும் வராது, இறுதியிலும் வராது, முதல்ல வந்தால் வரும். ஓகேங்களா, வவ், அவு அப்படிங்கிற வார்த்தைகள். ஓகேங்களா, அது வந்துச்சுன்னு அப்படின்னா 2 மாத்திரை அளவுலேருந்து 1 மாத்திரை அளவாக குறைஞ்சி போகும். சேர்ந்து வந்தால், தனியாக வந்தால் 2 மாத்திரை. ஓகேவா, அப்போ அனைத்தும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அம்மா, பாடம், படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்குது. வளம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவுக்கு ஒலிக்குதுங்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அரை மாத்திரைலேருந்து 1/4 மாத்திரையாக மாறுது. போலும் என்னும் சொல்லை போன்பும் போன்மும் என்றும் மருளும் என்னும் சொல்லை மருண் என்றும் செய்யுளில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினர் அப்படிங்கிறாங்க. இந்த சொற்களில் மகர மெய்யானது இன்னு இன்னு ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்குது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குறுக்கம் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுலேயும் அனைத்து கூற்றும் சரிதான். ஓகேவா, அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஸோ ஆப்ஷன் அதுக்கு இ. ஓகேங்களா, அடுத்தது அது, எகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்குது. முள் தீது என்பது முதி அப்படின்னு எனவும் கல் தீது என்பது கதி அப்படி எனவும் சேரும். இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவுக்கு ஒலிக்குது. ஓகேங்களா, இவ்வாறு குறைந்து ஒலிச்சா அது ஆயுதம் குறுக்கும் அப்படிங்கிறோம். அப்போ இதுவும் சரிதான். ஓகேவா, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கணும், அதுதான் மெயின். நான் இலக்கண கிளாஸ் போடுறப்ப தனித்தனியாக எடுத்து போட்டு விட்ருவேன். வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன? வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன?
அரை மாத்திரை. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் என்ன? மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் என்ன அப்படின்னா பணம் கிடைத்தது அப்படிங்கிறது தான். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது எது? சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். ஓகேங்களா? இரு இடையிலும் இறுதியிலும் வராது. அடுத்து பொறுத்துக. தீவு அப்படின்னா என்ன? தீவு அப்படின்னா உனக்கு இஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? உவமை அப்படின்னா பராபிள் அப்படின்னு சொல்லுவோம். இயற்கை வளம்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ். காடுனா ஜங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி சரியானது. அடுத்ததும் பொறுத்துக்க தான். வனவிலங்குகள் அப்படின்னா வைல்டு அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வனவியல்னா ஃபாரஸ்டரி. வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்வர்ஸ்டேட்டர். பல்லுயிர் மண்டலம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி. ஓகேங்களா? பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது தான். ஸோ இதோட 5வது லெசன் முடிச்சிட்டோம். இப்போ 6வது லெசன் வந்து பார்க்க போகிறோம். இதில் ஒரு 12 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் ஒரு 12 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். திருக்குறள். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்றும் திருக்குறளை புகழ்ந்து கூறியவர் யார்? அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்னு திருக்குறளை புகழ்ந்து கூறியவர் யார்? ஔவையார். ஔவையார் தான் பாராட்டியிருக்காங்க. இப்போ திருக்குறளெல்லாம் பார்த்துட்டு மீதி 11 கொஷினை பார்க்கலாம். ஓகேங்களா? என்னென்ன திருக்குறள் இருக்குது, அதுக்கு பொருள் என்ன. ஃபஸ்ட்டு அழுக்காராமை அப்படிங்கிற இதுலேருந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இயலாத இயல்பு அப்படிங்கிறாங்க. ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த குறள் பாருங்கள். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது பொறாமை கண்டருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இது கொஷினாக கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாமில், பார்த்துக்கோங்க. புறங்கூறாமை அப்படிங்கிற அதிகாரம். கண்ணின்று கண் அறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். அதாவது ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது அப்படிங்கிறாங்க. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிருப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. அதாவது பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பருடைய வாழ்வில் துன்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தது அருளுடைமை அப்படிங்கிற அதிகாரம். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வம். பொருள் செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. ஓகேங்களா? அருளாகிய செல்வம் தான் செல்வங்களில் சிறந்த செல்வம். பொருள் செல்வம் எல்லார்ட்டையுமே இருக்குது, கீழானவற்றையும் இருக்குது, மேலானவற்றையும் இருக்குங்கிறாங்க. வலியார் முன் தன்னை நினைக்காத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அதாவது ஒருவர் தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தன்னை விட வலிமை உடையவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஒருத்தனை நம்ம திட்டுறோம், நமக்கு கீழே இருக்கான்னு அப்படின்னா நமக்கு மேலே இருக்கவன் நம்மளை திட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அதை நினச்சி பார்க்கணுங்கிறாங்க. அடுத்து வாய்மை அப்படிங்கிறது. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். அதாவது வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதலாகும். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சை தன்னை சுடும். அதாவது ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது, அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவனை வருத்தும் அப்படிங்கிறாங்க. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தான் உள்ளத்துள் எல்லாம் உளன். அதாவது பொருள் என்ன? உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார் அப்படிங்கிறாங்க. அடுத்து இறைமாட்சி அப்படிங்கிற குறள். இறைமாட்சி அப்படிங்கிற அதிகாரத்தில் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான குறள். இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பொருள் என்ன அப்படின்னா பொருள் வரும் வழிகளை அறிதலும் அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும் சேர்த்த பொருள்களை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் ஒரு செலவு அப்படிங்கிறாங்க. ஸோ நிர்வாகம் வந்து சிறப்பாக பண்ணுறது தான் ஒரு அரசோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ கொஷினுக்குள்ளே போயிடலாம். 2வது கொஷின். ஓகேவா? திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் தான் திருவள்ளுவர். கீழ்கண்டவற்றுள் திருவள்ளுவரின் சிறப்பு பெயர் என்ன? கீழ்கண்டவற்றுள் திருவள்ளுவரின் சிறப்பு பெயர் அப்படின்னா பொய்யில் புலவர், முதற்பாவலர், சென்னா போதர் அனைத்துமே அவருடைய பெயர்கள் தான். அனைத்துமே அவருடைய பெயர்கள் தான். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். திருக்குறள் அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பகுப்புகளை கொண்டது.
இதில் அறம் 38, பொருள் 70, இன்பம் 25 என 133 அதிகாரம் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்கலாம். அறம் 38 இது அதிகாரமும், பொருளில் 70 அதிகாரமும், இன்பத்தில் 25 அதிகாரம், ஆக மொத்தம் 133 அதிகாரம். அதிகாரத்துக்கு 10 குறள்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அனைத்தும் சரியான கூற்றுகள் தான். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? ஆன்சர் என்ன? அகநூல் அப்படிங்கிறது தப்பு. திருக்குறளுக்கு வந்து முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழின்லாம் பேர் இருக்குது, வாயுரை வாழ்த்துலாம். ஸோ அகநூல் அப்படிங்கிற பேர் கிடையாது. வாய்மை எனப்படுவது டேஷ். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதலாகும். தீங்கு தராத சொற்களை பேசுதலாகும். டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னா பொறாமை உள்ளவனுடைய செல்வம் ஆராயப்படும், பொறாமை இல்லாதவனுடைய வறுமை ஆராயப்படும். நல்லா பார்த்துக்கோங்க. பொறாமை உள்ளவனுடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும், பொறாமை இல்லாதவனுடைய வறுமை சான்றோர்களால் ஆராயப்படும். ஓகேவா? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. கொஷினில் கேட்டால் ஆன்சர் பண்ணுங்கள். பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. பொருள் செல்வம் அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதணுன்னா நமக்கு பொருள் கூட்டல் செல்வம் அப்படின்னு வரும். பொருள் கூட்டல் செல்வம்னு வரும். யாதெனின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? யாதெனின் அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதணுன்னா யாது ப்ளஸ் எனின் அப்படின்னு வரும். யாது ப்ளஸ் எனின் அப்படின்னு வரும். ஓகேங்களா? தன் ப்ளஸ் நெஞ்சு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? தன் ப்ளஸ் நெஞ்சு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தன் நெஞ்சு. தன் நெஞ்சு. தீது ப்ளஸ் உண்டோ என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? தீது ப்ளஸ் உண்டோ என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தீது உண்டோ அப்படிங்கிறது தான். அடுத்தது 12வது வினா. சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தணும். இது வந்து சூஸ் பண்ணுறது கிடையாது, வரிசைப்படுத்துறது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்? பொருள் வரும் வழிகளை அறியணும். அந்த திருக்குறள் படித்தோம்ல, அதுதான் பொருள் வரும் வழிகளை, என்னென்ன வழியில் நமக்கு காசு வரும் அப்படின்னு யோசிக்கணும். அந்த வந்த காசை சேமிக்கணும். ஓகேங்களா? சேமித்த காசை பாதுகாக்கணும். பாதுகாத்துட்டு அதை எப்படியெல்லாம் செலவு செய்யலாம், பிரித்து சேர்ந்து எதுக்கெல்லாம் பண்ணலான்னுங்கிறத ஒரு பிளானை பண்ணி சிறப்பாக செய்யணும். இதுதான் ஒரு அரசோட கடமை அப்படின்னு அந்த குறள் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அரசோட பணிகள். இப்படி தான் வரும். ஓகே? ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு.